Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். வடபழனி பணிமனையில் இருந்து காவல்துறை பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், மற்ற மாவட்டங்களில் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது. போக்குவரத்து தொழிலாளர்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனாலும் கூட சென்னையில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. ஆனால் காவல்துறையினரோட பாதுகாப்போட சென்னையில் என்ன நிலவரம்? பிரியதர்ஷினி, சென்னையை பொறுத்தவரையில் இந்த மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சுமார் 3200 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படும். நாள் ஒன்றுக்கு இந்த 3200 பேருந்துகளும் 30க்கும் மேற்பட்ட பணிமனையிலிருந்து மாநகரின் பல்வேறு இடங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. லட்சக்கணக்கான பயணிகள் இந்த பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலையில் இங்கிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய பேச்சுவார்த்தை, அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டுமென்றால் அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி தொழிற்சங்கம் உள்ளிட்ட இந்த கூட்டமைப்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததன் காரணமாக சென்னையில் பல போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று பணிக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினுடைய பாதுகாப்போடு பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கையில் அரசு இறங்கி இருக்கிறது. குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டுமானால் தோமுசா, ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. இந்த போராட்டத்திலிருந்து விலகி இருப்பதன் காரணமாக அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வைத்து பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த வடபழனி பேருந்து இந்த பணிமனையை பொறுத்தவரையில் சுமார் 140 பேருந்துகள் இந்த பணிமனையிலிருந்து நாள்தோறும் இயக்கப்படும். இன்றைய நிலையில் காலை 5 மணி முதல் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மூலியமாக இயக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் வடபழனி உதவி காவல் ஆய்வாளர் தலைமையில் இங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பகுதியிலிருந்து பேருந்துகள் இயக்குவதற்கு எந்தவித தடையும் இல்லாத வகையில் அதற்கான பாதுகாப்பினை உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் பேருந்து போக்குவரத்து இயங்கும் பொழுது ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடாது, இயக்கக்கூடிய ஓட்டுநருக்கு மற்றும் நடத்துனருக்கு பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்பது காரணமாக இங்கு பேருந்து நிலைய பகுதி முழுவதுமே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் வரக்கூடிய பயணிகளுக்கும் எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாத வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் என்றால், இந்த வேலை நேரத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த வடபழனி பேருந்து நிலைய பகுதியிலே குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருபுறம் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதன் காரணமாக தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இன்றைய நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த வேலை நேரத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தற்போது இந்த இடத்துல குவிந்திருக்கிறார்கள். இவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இந்த பகுதியை பொறுத்தவரை அண்ணா தொழிற்சங்கத்தோட நிர்வாகி இருக்கிறார் லோக கண்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இப்போ இன்றைய நிலையில் வடமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீங்க, எவ்வளோ பேர் வேலை நிலையத்தில் ஈடுபட்டுவீங்க? ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க. இதில் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஒரு சிலர் மட்டும்தான் வண்டி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 10% வண்டி தான் வெளியே போயிருக்கு. இது எல்லா வண்டியும் ஓடுற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறதுக்காக சீக்கிரமாக வண்டியை டிபாச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மக்கள்கிட்ட எடுப்படாது. அதனால் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. இன்னும் பொழுது விடிய களப்படி எங்கள் கடலில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் எங்கள் பக்கம் தான் இருப்பாங்க. போராட்டத்தில் பொதுவாக இப்போ எவ்வளோ பேர் நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க, எவ்வளோ தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை ஈடுபடுறீங்க? இந்த பணிமனையில் 920 பேர் ஓட்டுநர் நடத்துனர்கள் இருக்காங்க. இந்த 920 பேரில் ஏறக்குறைய எங்ககிட்ட 800 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் சாத்வீகமான முறையில் எல்லாம் வீட்டிலே இருக்காங்க. இங்கே போராட்டத்தில் அவங்க கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க தன்னுடைய அதிருப்தியை வீட்டில் இருந்தால் காட்டுறாங்க. அதனால் மேக்சிமம் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் நிர்வாகிகள் மட்டும்தான் இங்கே இருக்கோம். இப்படியே பாருங்கள், இவ்வளோ பேர் இருக்கோம். ஆனால் தொழிலாளருடைய ஒட்டுமொத்தமான மனநிலையும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. பிரியதர்ஷினி, சென்னை வடபழனியை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளையும் இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை போக்குவரத்து அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் காவல்துறை பாதுகாப்போடு தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரையில் இதே போன்றுதான் 30க்கும் மேற்பட்ட அனைத்து பணிமனைகளிலிருந்தும் நள்ளிரவு முதலே பேருந்துகள் வெளியே பேருந்து நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களுக்கு இயக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. பிரியதர்ஷினி.
போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒருபுறம் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட சென்னையில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கம் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.